நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களா தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கதிரேசன், இந்த பக்கம் தீபிகா, இவங்க ரெண்டு பேருக்கு வெளியே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுதுங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையே யாரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனோட அடியால் தான். கதிரேசன் அடியால் மாசு மரணம் டப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வர்றாப்புல, என்னப்பா அடியாலே, என்னப்பா நலமா, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கதிரேசன், நீ எப்படி இங்கே வந்த, எப்படி தீபிகா கிட்ட மாட்டினா அப்படின்னு சொல்லி, தீபிகா மேடம் என்ன வந்து கைது செஞ்சுட்டாங்க, இது எல்லாமே பண்ணதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. ஆனா இதோ பாருங்க கதிரேசன், உங்களை நான் மாட்டி விட மாட்டேன், நீங்க ஜெயிலுக்கு போறது எனக்கு விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மல்லி குற்றவாளி ஆகணும். என் தம்பியை கொண்ட கேஸ்லயே மறுபக்கம் இந்த சுடரை கொண்ட கேஸில் மல்லி மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அங்கே நிரூபணம் ஆகணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். மல்லியை மாட்டி விடுறது தான் என்னோட முழு நேர குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக பேசுகிறாங்க. உடனே கதிரேசன் வந்து, இப்போ என்ன மேடம் நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது, பாரு உனக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது, இதை எட்டு போய் நான் வெளியே கொடுத்தனா உன்னோட நிலைமை என்ன ஆகும், உன்னோட நிலைமையே சிங்கி சிரிச்சிடும். அதனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதான் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் காலங்கள் கடந்து போனாலும் நேரங்கள் ஓடி போனாலும் இருந்துகிட்டே இருக்கு பிரச்சனை. இதுக்கு நடுவில் நம்ம என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்ன்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம யோசிச்சாகணும். யோசிச்சு சிந்திச்சு தான் மூவ் பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்களோட பொண்ணுக்கிட்ட பேசின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தீபிகா பார்த்துறாங்க. தீபிகா வந்து திரும்ப வான் பண்ணிட்டு போகிறாங்க, இந்த பார் வெண்பா, தேவையில்லாமல் என் பொண்ணு கூட பழகிறதோ பேசுறதோ இந்த வேலை வச்சுக்காத, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. உங்கள் அம்மா ஒரு கொலகாரியோட பொண்ணு ஒரு போலீஸ்காரி பொண்ணு கூட பேசுறதா, இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது, எங்கள் அம்மா நல்லவங்க, எங்கள் அம்மாவை பற்றி இந்த மாதிரி தேவையில்லாமல் அவதூறாக பேசாதீங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் எப்படி எங்கள் அம்மாவை நீ குற்றவாளின்னு சொல்லிட்டு சொல்லலாம், எங்கள் அம்மா குற்றவாளின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட காட்டுங்க ஷோமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மன்னிப்பு கேட்குற தருணத்தை பார்க்கணுமே, அடடா பரவாயில்லையே மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ட்விஸ்ட்டை தந்துட்டாருங்க. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபிகா நீ சொன்னது எல்லாமே ஓகே தாம்மா, அவளுக்கு எதிரான ஆதாரத்தை மொத்தத்தையும் நான் திரட்டிடுறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இன்னும் நிறைய ஆதாரங்கள் எவிடன்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அது எப்படி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம், எந்த விதத்தில் நம்ம எடுத்துன்னு வர போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பார்ப்போம். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவிலையும் ஒரு போராட்டத்திலையும் தான் சுற்றின்னு இருக்காங்க. இந்த போராட்டம் நீடிக்குமா இல்லை இந்த போராட்டம் முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து மல்லிக்கு எதிரான ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம், அந்த கத்தி ஆதாரம். அந்த கத்தியை வச்சு எப்படியாவது ஒரு வழியாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. ஆனால் அது ஏற்ற போல எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வருவாங்களா கொண்டு வரமாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ள. அந்த ரவுடி இருக்கால, அவர் இருந்து என்ன மல்லி மேடம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே பழிய போட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ மல்லி மேலே பழிய போட்டால் மல்லியோட நிலைமை என்ன ஆகும், மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யவே இல்லை, ஆனால் மல்லி மேலே ஏன்டா இவ்வளோ பெரிய அபாண்டமான பழியை போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவை ஆதாரம், நாங்கள் யாரான ஒருத்தரை கை காட்டி எங்கள் பாட்டுக்கு எங்கள் வழியில் நாங்கள் போயிட்டே இருப்போம், அதுக்கு தேவை எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸ் இருந்தால் எங்களுக்கு போதும், அதை வச்சு நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. உங்கள் எண்ணத்துலையும் அடர்த்த வச்சு தேக்க இப்போ என்னடா பண்ணுறது, இப்படியே போச்சுன்னா லாஸ்ட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செதஞ்சு போயிடுச்சு. ஒரு பக்கம் இடமே செதஞ்சு போயிடுச்சு. அப்படியே சும்மா திருன்னு முழிக்கிறாங்க. வாழ்க்கையே ஒரு பக்கம் கொந்தளிக்குது. இந்த மாதிரி ஒரு பேர் பூகம்பம் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த பூகம்பத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் இதை சமாளிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம மல்லி அந்த இடத்துக்கு சடனாக வந்துடுறாங்க, வந்து போலீஸோட வந்து இந்த மாதிரி தீபிகா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத நிரூபித்து அங்கே கைது பண்ணிடுறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தீபிகா முழிக்கிறாங்க. ஐயோ நான் அந்த தப்பை செய்யவே இல்லை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. நீ தப்பு செஞ்சே செய்யல, அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் நீ ஆதாரத்தோட இப்போ மாட்டிக்கினேன், நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே தரணும், தண்டனை நீ உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, இது உண்மையா அப்படின்னா இது எல்லாமே பண்ணது இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. உண்மை தெரிய வந்துட்டு பின்னாடி நம்ம என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இனிமேல் இதுதான் நமக்கு கான்செப்டாகவே இருக்க போது. இந்த கான்செப்டை வச்சு தான் ஒவ்வொரு கைனா நகர்த்தா போகிறோம், நகர்த்தி சும்மா அடின்னு அடித்து ஓட விட போகிறோம் அப்படின்ற விஷயத்த நான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கினதோட இதுக்கப்புறம்
என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சிறந்த நல்லது ஒரு மாற்றம், நல்லது ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல தான் எல்லாமே இருக்குது. ஒரு கோழி குஞ்சு மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது லுக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் அப்படியே கலரே டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. பார்ப்போம். சேவல் தானே, சேவல் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு பக்கம் இவங்க மேலே புகாரெல்லாம் தெரிவிச்சுட்டு இவங்க ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போயிட்டு தத்தளிக்கிறாங்க. ஒரு பக்கம் என் வாழ்க்கையே இப்படி சீரழிஞ்சிச்சு, இதுக்கு எல்லாமே காரணம் இவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. இந்த கொந்தளிப்பு நல்லதாக இருக்குமா, நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. எப்படி வேணாலும் மாறலாம். இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் குத்துது, அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் குத்துதே குடையுதே. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், பார்க்கலாம் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்த நம்பருக்கு தருக.